வணக்கம். வசந்த காலம் யூடியூப் சேனல் வாயிலாக ஜோதிடர் சண்முகப்பிரியன், சென்னை அடையாறிலிருந்து. இப்போ நம்ம குரு பயிற்சி பலன்கள் பார்த்துக்கிட்டு வரோம். 2025 குரு பயிற்சி பலன்கள். அதில் கன்னி ராசிக்காரர்களுக்கு இந்த குரு எப்படி பலன் செய்யும் அப்படிங்கிறது தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். குரு பகவான் இது காலம் வரைக்கும் உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்துல இருந்தார். இப்போ 10ஆம் இடம் வரப்போகிறார். இப்போ வாக்கியப்படி குரு பகவானுடைய பயிற்சி 11/5/2025, திருக்கணிதப்படி 14/5/2025, 2 நாள் டிஃப்ரென்ஸ். இப்போ இந்த கன்னிராசிக்காரர்களுக்கு குரு பகவான் எப்படி பலன் செய்வார் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, பொதுவாக 10ஆம் இடம் அப்படிங்கிற இடத்துக்கு குரு வரலாமா அப்படிங்கிறதுல நிறைய பேர் அவ்வளோ சிறப்பு இல்லையே சார், தொழில் போயிடுமே, வருமானம் போயிடுமே அப்படின்னு சொல்லுவாங்க, பயப்படுவாங்க. அப்போது குரு பார்க்குற இடம் 2ஆம் இடத்தை பார்க்குறாரு. அப்போ வருமானம் வந்து தானே ஆகணும், குடும்பம் அமைந்து தானே ஆகணும். அப்போ என்ன நடக்கும் அப்படின்னா, ஒரு சேஞ்ச் இருக்கும், ஒரு வேலையில் ஒரு மாற்றம் இருக்கும். சில பேர் அவங்களாவே வேண்டாம், இந்த தொழில் எனக்கு, இந்த ஜாப் வேண்டான்னு வெளியே குவிட் பண்ணிட்டு வருவாங்க. ஆனால் வந்த நிமிஷமே இன்னொரு ஜாப் கிடச்சிரும். இல்லைன்னா ஜாப் ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லாமல் போகும், ஆனாலும் வருமானம் வந்துக்கிட்டு தான் இருக்கும். அப்போ தொழில் ஏதோ ஒரு மாற்றம் ஏற்படும் அப்படிங்கிறதுல ஒரு சின்ன ஒரு நம்பிக்கையை நீங்கள் வைக்கலாம். அது நல்ல மாற்றமாக இருக்குங்கிறதையும் நீங்கள் நம்பிக்கலாம். சரி, இந்த குரு பகவான் உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்தை பார்க்குறாரு. அதனால் குரு தனஸ்தானத்தை பார்க்கும்போது தன வருவாய்கள் அதிகமாக இருக்கும். ஏதோ ஒரு ரூபத்தில் உங்களுக்கு பணம் வந்துக்கிட்டு தான் இருக்கும். அதே மாதிரி கன்னி ராசிக்காரங்க நிறைய பேர், நான் கையில் காசு வச்சுருக்கேன் சார், ஒரு வீடு வாங்கணும்னு நினைக்கிறேன், எனக்கு வீடு அமைய மாட்டேங்குது, நான் போய் பார்க்குறேன், எனக்கும் அந்த பில்டருக்கும் ஒத்துவர மாட்டேங்குது, இல்லைன்னா நான் தேடுற இடத்துல எங்கள் ஸ்கூலு குழந்தைங்களுக்கு கொண்டு போய் விட்டு வர்றதுக்கு, கூட்டி விட்டு வர்றதுக்கு, இந்த மாதிரி நான் ஒரு லொக்கேஷனில் இடம் பார்க்குறேன், அங்கே ஃப்ளாட் எனக்கு சரியாக அமைய மாட்டேங்குது சார், இல்லைனா 4th ஃப்ளோராக இருக்குது, 8th ஃப்ளோராக இருக்குது, ஃபஸ்ட் ஃப்ளோர் தேடுறேன் கிடைக்க மாட்டேங்குது, இந்த மாதிரி ஏதோ ஒரு விஷயங்களை பேசிக்கிட்டே இருப்பாங்க. இப்போ நீங்கள் நினைத்த மாதிரியான இடத்துல உங்களுக்கு தேவைப்படுற மாதிரியான ஒரு அமைப்பில் வீடு கிடைக்கும், வீடு வாங்கலாம், அதற்கான யோகம் உண்டு. அதே மாதிரி வாகனங்களை மாற்றி புதுசாக வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறக்கூடியவங்களுக்கும் இப்போ வாய்ப்பு வரும். அவங்க இப்போது புதுசாக வீடும் வாங்கலாம், அல்லது காரு வாகனங்களை மாற்றி புதுசாக வருவதற்கும் வாய்ப்பு உண்டு. அப்போது இது ஒரு நல்ல முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு. கன்னிராசிக்காரர்களுடைய பெற்றோர்களுக்கு இது யோகமான நேரம். உங்களுடைய தாய்க்கும் இது யோகமான நேரம், உங்களுடைய தந்தைக்கும் இது யோகமான நேரம். அப்போ தாய் தந்தை மனர் குளிரணும்னா அப்போ எந்த இதெல்லாம் குளிரும்? நீங்கள் ஒரு நல்ல ஜாபில் போனீங்கன்னா அவங்க மனசு சந்தோஷப்படுவாங்க. அவங்களுக்கு நிறையா ட்ரெஸ் மெட்டீரியலோ இல்லை அவங்களுக்கு நகை நட்டோ ஏதோ ஒன்று நீங்கள் வாங்கி கொடுக்குறீங்க அப்படின்னா அவங்க சந்தோஷப்படுவாங்க. இல்லைனா உங்களுக்கு கல்யாணம் ஆனால் அவங்க சந்தோஷப்படுவாங்க, உங்களுக்கு குழந்தை பிறந்தால் அவங்க சந்தோஷப்படுவாங்க. அப்போது நீங்கள் இருக்கக்கூடிய விஷயத்தை வச்சு அவங்க சந்தோஷமாவாங்க அப்படிங்கிறதுல மாற்றுக்கத்தில் கன்னிராசிக்காரர்களால் பெற்றோர்களுக்கு நல்ல விஷயங்கள்லாம் நடக்க போகுது. அவர்களுடைய ஆரோக்கியம் சீராக இருக்கும், அவங்க நல்லா இருப்பாங்க. கன்னிராசிக்காரர்களுடைய பெற்றோர்கள் ஆரோக்கியமாக இருப்பாங்க, அதில் மாற்று கருத்து இல்லை. இதில் ரொம்ப ஹைலைட்டான ஒரு விஷயம் ஒன்று இருக்குது. கன்னிராசிக்காரர்களுக்கு இப்போ திருமணம் நடக்குமா அப்படிங்கிறது தான் ஒரு முக்கியமான கேள்வி. இப்போ திருமணத்திற்கான ஒரு யோகம் எப்போ நம்ம இதை குறித்து கொடுக்கலாம் அப்படின்னா, இந்த குரு பகவான் அதிசார கதியில், அதிசாரம் அப்படின்னா ஃபாஸ்ட் ஃபார்வர்டில் உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்துலேருந்து 11ஆம் இடம் வரப்போகிறாரு ஒரு 2 மாதம். இது தமிழ் மாதத்தில் ஐப்பசி கார்த்திகையில் வரும். இதை சொல்லணும்னா 8/10/2025 இருந்து 22/12/2025 இந்த நாளை நீங்கள் குறித்து வச்சுக்கோங்க. இந்த நேரத்தில் உங்களுக்கு திடீர் அதிர்ஷ்டம், குபீர் அதிர்ஷ்டம்னு சொல்லக்கூடிய அமைப்பில் நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும். உங்கள் ராசிக்கு 11ஆம் இடத்துக்கு குரு வரப்போகிறார். இந்த குரு பல நல்ல விஷயங்களை செய்து கொடுக்க போகிறார் அப்படிங்கிறதுல எள்ளளவும் சந்தேகம் இல்லை. நிறைய நல்லது நடக்கும். என்னென்னலாம் நல்லது நடக்கும்? முதல்ல கல்யாணம் ஆகாத கன்னிராசிக்காரர்களுக்கு கல்யாணம் ஃபிக்ஸ் ஆகும். கல்யாணத்தை நம்ம இப்போ ஃபிக்ஸ் பண்ணி முகூர்த்தத்தை அந்த நேரத்தில் வச்சோம்னா அந்த முகூர்த்தம் சிறப்பான முகூர்த்தமாக இருக்கும். இணைப்பிணையாக பிரியாத கணவன் மனைவியாக நீங்கள் இருப்பீங்க. ரொம்ப நல்ல குடும்பம் வாழ்க்கை அமையும், சிறப்பாக இருப்பீங்க. அப்போ அந்த நேரத்தை நம்ம குறித்து வச்சுக்கணும். அதே மாதிரி நம்ம இப்போ வீடு கட்டிக்கிட்டு இருக்கோம், கிரகப்பிரவேசத்துக்கு அந்த நேரத்தை குறிச்சிக்கலாம். ஸோ இந்த மாதிரி நேரத்தை நம்ம சரியாக பயன்படுத்தினோம்னா ரொம்ப பிரமாதமாக இருக்கும். உங்களுக்கான பரிகார ஸ்தலம் குருவாயூர்,
குருவாயூர் சென்று வாருங்க, உங்களுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்கும். யானைக்கு கரும்பு கொடுங்க, இனிப்பான ஒரு பொருளை யானைக்கு கொடுங்க, அது கரும்பாக இருக்கலாம். இது உங்களுக்கான பரிகாரம். சிறப்பான குரு பயிற்சி.